இப்போது நம்ம வீடுகள்லாம் சாதாரணமாகவே பள்ளி நடமாடுவது ரொம்ப விசேஷமானதுங்க. சுவாமி ரூம் கதவை திறந்த உடனே உள்ள பள்ளி யார் வீடுகளில் இருக்கோ அந்த வீடுகளில் தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்குன்னு அர்த்தம். அந்த வீட்டில் சாமி இருக்குது, குலதெய்வமே அந்த வீட்டில் சுவாமி ரூமில் உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இருந்தால்தான் சுவாமி ரூமுக்குள்ளே பள்ளி இருக்கும். இது மிகப்பெரிய சிறப்பு. அப்படி சுவாமி ரூமில் உங்கள் வீடுகளில் பள்ளி இருந்தால் உங்கள் குலதெய்வத்தை நல்லா மனதார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க. மிக உச்சத்தை தொட போகிறீங்கன்னு அர்த்தம் சுவாமி ரூமில் பள்ளி இருந்துச்சுன்னா. அது மாதிரி வீடுகள்லேயும் பள்ளி இருந்தால் அந்த வீடுகளில் நல்லது நடக்க போகுது அப்படின்னு. ஒரு சில பேர் வந்து பள்ளியை அடித்து வெளியே துரத்திடுவாங்க. பள்ளியை அடிக்கிறது மகா பாவம், மிகப்பெரிய பாவத்தை கொடுக்கும். அதனால் பள்ளியை எப்பொழுதுமே அடிக்காதீங்க. உங்கள் வீட்டில் பள்ளி பலம் வந்துச்சுனால தெய்வ கடாட்சம் இருக்குன்னு அர்த்தம். நாம் ஏதாவது நல்ல செய்தி பேசிகிட்டு இருக்கும்போது பள்ளி கவுளி சத்தம் சொல்லும், சத்தம் போடும். அப்படி இருக்கும் பொழுது அந்த செய்தி வந்து என்ன நல்லது நடக்க போகுது, நம்ம என்ன பேசுகிறோமோ அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால் பள்ளி இருக்கிற வீடுகளில் தெய்வமே நிறைந்திருக்கதா அர்த்தம். உங்கள் வீட்டில் பள்ளி இருந்துச்சுன்னா உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டி எங்களுக்கு இன்னும் நல்லது செய்யுங்கன்னு வேண்டிக்கோங்க. பள்ளி மட்டும் சுவாமி ரூமில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வீடுகளில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. மிகப்பெரிய பொருளாதார வசதி பெருசாக வரப்போகுது உங்கள் வீட்டுக்கு. வீடு மேலே வீடு கட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.